ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். உதவின்னு கேட்டாலே சிலர்லாம் ஓடிடுவாங்க. அப்படி சுயநல எண்ணத்தோட வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்மளை சுத்தி பல நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கிற மாதிரியான சம்பவங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. சிலர்லாம் தான் உயிரையே பணைய வச்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம உதவி இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்க சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைனா சாங்கிங்கோட ஹைவேல நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. ஹைவேல வந்த கார் ஒன்று கண்ட்ரோல் இழந்து பேரியல் இடிச்சு கவிழ்ந்துடுது. சில செகண்ட்ஸ்ல அதுல இருந்து போக வர ஆரம்பிச்சு கார் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடுது. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, காருக்குள்ள 3 பேர் வெளியே வர முடியாம மாட்டி இருந்தாங்க. அந்த வழிய வந்த யாருமே இவங்களுக்கு உதவி பண்ண முன் வரவே இல்ல. ஆனா இந்த உலகத்துல சில நல்லவங்களும் இருக்காங்கன்ற மாதிரி லியோங்கிறவர் இதை பார்த்ததும் ஓடி வந்து உதவி இருந்தாரு. தான் உயிரையே பணைய வச்சு அந்த எரியிற காருடைய விண்ட்ஷீட்டை உடைச்சு உள்ள இருந்து 3 பேரையும் காப்பாத்தி இருந்தாரு. இவர் மட்டும் நமக்கு என்னன்னு போயிருந்தா இவங்களுக்கு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த சம்பவம் தான் இது. வழக்கம் போல மார்னிங் ஒர்க்கு போறதுக்காக பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ல ஏறி இருந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு பேசஞ்சருடைய கால் ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் உள்ள கேப்ல மாட்டிக்குது. இதை யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உடனே ட்ரெயினை நிறுத்தி அவர் காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. முதல்ல ட்ரெயின்ல உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் ட்ரெயினுடைய ஒரே சைடுக்கு நகர சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்தலாம் நினைச்சா அது தோல்வியில தான் முடிஞ்சது. அடுத்த கொஞ்ச நேரத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருந்தது. அங்கிருந்த பயணிகளே களத்தில் இறங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ட்ரெயினை ஒரே சைடா தள்ள ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தள்ளினதில் கிடைச்ச கேப்னால அவருடைய காலை வெளியெடுத்து காப்பாத்திடுறாங்க. அவரை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணது நம்மள நெகிழ வைக்குதுல. டீம் ஒர்க்குக்கு எடுத்துக்காட்டு உண்மையில இந்த சம்பவம் தான் சொல்லலாம். அமெரிக்காவில் நடந்த இந்த சம்பவம் உண்மையான அன்புனா என்னங்கிறத உணர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஈவாங்கிற லேடி அலபீஷியா டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால அவங்க முடி கொத்து கொத்தா உதிர ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா தலைமுடி எல்லாத்தையுமே ஷேவ் பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்போ ஈவா பாய் ஃப்ரெண்ட் பண்ண ஒரு விஷயம் எல்லாரையும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போக வச்சுது. நீ தனியா இல்ல, நான் உனக்காக இருக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காக அதே மிஷினால அவர் முடிவை எடுத்துக்கிறாரு. அந்த உண்மையான அன்பை பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்ம கண்களே கலங்கிடுதுல. உண்மையான அன்பு அழக பார்க்காது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. கஜகஸ்தான் ஆல்மட்டிங்கிற இடத்துடைய சைரான் ரிசர்வாயில் நடந்த சம்பவம் தான் இது. அந்த இடத்துல நாய் ஒன்று தவறுதலா விழுந்து மேலே ஏறி வர முடியாம மாட்டிக்குது. அதை காப்பாத்த இவரும் கீழே இறங்கி இருக்காரு. ஆனா சைடு ரொம்பவே சரிவா இருக்கறனால அவரால் நாயோட மேலே ஏறி வர முடியல. அப்ப அங்க இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகளை ஹியூமன் செயினா உருவாக்கி மேலே கொண்டு வந்துடலாம் நினைச்சா அதுவும் தோல்வியில தான் முடிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் ஓடி வந்து இவங்களுக்கு உதவ முன் வந்தாரு. அடுத்துதான் என்ன நடந்ததுன்னு பாருங்க. அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணதுல இப்ப அந்த ஹியூமன் செயின் மூலியமாவே அவரையும் நாயும் தூக்கி மேல கொண்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டக்கூடியதுதான். சிக்னல்ல வேகமா வந்த 2 கார் மோதி அதுல ஒரு எஸ்யூவி கார் உருண்டு போய் தலைகீழா கவிழ்ந்துடுது. அங்க உள்ளவங்க டிரைவரை காப்பாத்தலாம் நினைச்சா அவருடைய கால் பகுதி கார் உள்ள மாட்டி இருந்தது. கொஞ்சம் கூட யோசிக்காம அவரை காப்பாத்துறதுக்காக அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த எஸ்யூவி காரை திருப்ப முயற்சி பண்றாங்க. அவர் உயிர் தப்பிச்சதுக்கு அங்க இருந்தவங்க அலட்சியமா இல்லாம உடனே சிந்திச்சு செயல்பட்டதுதான் காரணம். ரோட் சைடு உள்ள கால்வாய் பக்கத்துல 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்திருக்கு. அதுல ஒரு குழந்தை திடீர்னு தடுமாறி தண்ணீர் உள்ள விழுந்து தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு.
பக்கத்துல இருந்த இன்னொரு குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சரியா அந்த நேரத்துல அந்த வழியா வந்த டெலிவரி மேன் ஒருத்தர் குழந்தை தண்ணியில தத்தளிக்கிறது பார்த்து உடனே உள்ள குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்திருந்தாரு. ஆனா அதோட முடியல. வெளியே வந்த குழந்தை தன்னோட ஷூ தண்ணீர் உள்ள விழுந்துட்டு தான் சொன்னதும் அவர் மறுபடியும் உள்ள குதிச்சு அந்த ஷூவை தேடி எடுத்து கொடுத்திருந்தாரு. அதே மாதிரியே டர்புலன்ட் ரிவர்ங்கிற ஆற்று பகுதியில குழந்தை ஒண்ணு தண்ணியில இழுத்து செல்லப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தது. அங்க பெஞ்ச கனமழையினால நீருடைய ஈர்ப்பு திசை வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமா இருந்தது. அதனாலேயே உள்ள இறங்க யாரும் முன் வரவே இல்ல. ஆனா அதை பார்த்த ஆஃப் டியூட்டில இந்த போலீஸ் ஆபீசர் எதை பத்தி யோசிக்காம உள்ள குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்த முயற்சி பண்ணாரு. அவரால் கையில குழந்தையோட நீந்தி கரையை நோக்கி வர முடியல. உடனே அங்கிருந்த எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கை கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்திருந்தாங்க. யாருன்னே தெரியாதவங்களுக்காக தான் உயிரையும் பணைய வச்ச அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஹேட்ஸ் ஆஃப். வளர்ச்சி குறைபாடுடைய ஒரு பிளேயருக்கு கொஞ்ச நேரத்துல இந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அன்பை பாருங்க. ராபர்ட் லிவிஸ் சில குறைபாடுகளோடு இருந்தாலும் அது அவர் பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு தடையா இல்ல. ஸ்கூல் மேட்ச் ஒண்ணுல கோச் ராபர்ட் விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அவரும் ரொம்பவே ஆக்டிவா தான் விளையாண்டாரு. ஆனா அவரால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. ஆனா மேட்சுடைய கடைசி சில செகண்ட்ஸ்ல பால் ராபர்ட்டுடைய கைக்கு போகுது. அப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்க. ராபர்ட் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து டீமை வின் பண்ண வச்சிடறாரு. அங்கிருந்த எல்லாரும் அவரை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் உண்மையிலே வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒண்ணுதான். 2018 ஹைதராபாத்ல ஏற்பட்டிருந்த கடுமையான வெள்ளத்து நடந்த மனிதாபிமான மிக்க சம்பவம் தான் இது. அந்த வெள்ளத்துல நாய் ஒண்ணு சிக்கி நீந்தி வெளியே வர முடியாம தத்தளிச்சிட்டு இருந்தது. இதை பார்த்த பாஸ்கரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த நாயை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. கையில இருந்த டவலை 3 பேர் பிடிக்க பாஸ்கர் அதுல தொங்கினபடியே நாயை வெளியே கொண்டு வந்துலான்னு பார்த்தா அது முடியல. தண்ணீரோட வேகமும் அதிகமா இருந்ததுனால நாயினால தாக்கு பிடிக்க முடியாம உள்ள மூழ்கிடுது. அவ்வளவுதான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. மனுஷங்க உயிருக்கு போராட்டி இருந்தா கூட கண்டுக்காத இந்த காலத்துல அந்த நாயை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்ச அந்த 4 பேருமே ரியல் ஹீரோஸ் தான். அப்படி நீங்களும் நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இவங்களுக்கு எவ்வளவு லைக்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.